டைரக்ஷன் சம் தான், பட் அதையே கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் ஒரு இடத்திலிருந்து ஒரு திசையை நோக்கி 1 கிலோமீட்டர் நடந்த பிறகு இடப்பக்கம் திரும்பி 1/2 கிலோமீட்டர் நடந்த பிறகு மீண்டும் இடப்பக்கம் திரும்பி நடந்து செல்கிறார். தற்போது அவர் கிழக்கு திசை நோக்கி நடந்து சென்றால் தொடக்கத்தில் அவர் எந்த திசை நோக்கி நடக்க தொடங்கினார். எப்பயுமே நமக்கு ஸ்டார்டிங் டைரக்ஷன் கொடுத்துட்டு கடைசியில் எண்டிங் டைரக்ஷன் தான் கேட்பாங்க. பட் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா எண்டிங் டைரக்ஷன் கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் அவர் எந்த டைரக்ஷனில் இருந்திருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரிவர்ஸ்லேருந்து அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அவர் இப்போ எந்த டைரக்ஷனில் கடைசியாக இருக்கார், கிழக்கு நோக்கி. ஸோ ஃபஸ்ட்டு வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இதுதான் நமக்கு டைரக்ஷன். இப்போ கிழக்குனா அவர் இப்படி திரும்பி இருக்கார், ஃபைனல் ஸ்டேஜில் வந்து கிழக்கு நோக்கி இருக்கார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், இடப்பக்கம் திரும்பி நடந்து செல்கிறார். அப்போ என்ன பண்ணணும், இடப்பக்கமாக திரும்பினா தான் கிழக்கு. ஸோ மேலேருந்து திரும்பியிருக்காரா கீழேருந்து திரும்பியிருக்காரான்னு பார்க்கணும். எது இடப்பக்கம், இப்போ கீழேருந்து திரும்பினா அவருக்கு இடப்பக்கம் வருமா, வராது, வலது பக்கம் தான் கிழக்கு இருக்கும். ஸோ அப்போது அவர் எந்த டைரக்ஷன்லேருந்து திரும்பியிருக்காரு, மேலேருந்து திரும்பியிருக்கார். ஸோ மேலேருந்து திரும்பும்போது தான் வடக்கு சைடு திரும்பி கிழக்குக்கு வந்திருப்பார். ஸோ இடது பக்கம் திரும்பி கிழக்குக்கு வந்திருப்பார். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ இந்த இடப்பக்கம்ங்கிறது வந்து இங்கே இருந்தால் தான் இடப்பக்கம் திரும்ப முடியும். ஸோ அப்போ இந்த டைரக்ஷன்லேயே அவர் எவ்வளோ தூரம் வந்திருக்காரு, 1/2 கிலோமீட்டர். ஏன்னா 1/2 கிலோமீட்டர் நடந்ததுக்கப்புறம் தான் இடப்பக்கம் திரும்பி நடக்கிறார். ஸோ அப்போ 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன சரி, திருப்பியும் இடது பக்கம் திரும்பினா தான் அந்த 1/2 கிலோமீட்டர் வரும். அப்போ இந்த 1/2 கிலோமீட்டர் வரணும்னா எந்த டைரக்ஷனில் திரும்பினா இடது பக்கமாக இருக்கும், இப்படி வந்துக்கிட்டு இருந்து இப்படி இருக்கிற டைரக்ஷன் இங்கே திரும்பினா தான் இடது பக்கமாக இருக்கும். அப்போ இந்த டைரக்ஷனில் திருப்பி வந்துக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? இங்கே 1 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து இடப்பக்கம் திரும்பி இப்படி வந்துடுறார். அப்போது அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்குக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ கிழக்குக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் மேற்கு, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட். இப்போ கொஷினை வாசித்து பாருங்கள், நம்ம போட்டிருக்க டயக்ராம் வச்சு வாசித்து பாருங்கள். அவர் ஒரு திசைங்கிறது மேற்கு பக்கம் திரும்பி இருக்கும்போது 1 கிலோமீட்டர் நடக்கிறாரு. நடந்துட்டு இடது பக்கம் திரும்பி 1/2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அகெயின் என்ன பண்ணுறாரு, இடது பக்கம் திரும்பி நடந்து செல்லும்போது அவர் கிழக்கு நோக்கி இருக்கார். ஸோ அப்போது அவர் மேற்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் கிழக்கு டைரக்ஷனுக்கு வர முடியும். ஸோ ஆன்சர் இதுக்கு மேற்கு. ஸோ அப்போது இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணதை அப்படியே நம்ம ரிவர்ஸ்லேருந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம்.